அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் ஆசைப்பட்டதை நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய, இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு சிறிய திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை நாம் உறங்குவதற்கு முன் ஒரு முறையும் தூங்கி விழித்தவுடனே ஒரு முறையும் நாம் சொன்னோம் என்றால், நாம் அறியாத இடங்களிலிருந்தெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு ரிஸ்கை வாரி வழங்குகின்றானாம். இன்னும் நான் யாரிடமும் சென்று பணம் கேட்டு இல்லை என்று சொன்னவர்கள் கூட எங்களை தேடி வந்து அந்த பணத்தை தந்துவிட்டு செல்வார்களாம். அந்த அளவுக்கு செல்வத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். இன்றைக்கு பணப்பிரச்சினை எல்லோருக்கும் இருக்கின்றது. பணப்பிரச்சினை இல்லை என்று ஒருவர் கூட சொல்லவே முடியாது. இதற்காக எத்தனை வஜீஃபாக்கள் சொன்னாலும், இன்னும் இதை பற்றி நிறைய பதிவுகளை போடுங்கள் சகோதரி, நாங்கள் மிகவும் கடனில் இருக்கின்றோம், பண தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்று கூறக்கூடிய அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. மேலும் இலகுவான திக்ர் ஒன்றை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இது அவர்களுக்கான பதிவுதான். அந்த திக்ர் என்னவென்றால், அதுதான் துஆஇ ரிகாப் என்று அழைக்கக்கூடிய அல்லாஹும்ம யா மலிக்கல் ரிகாபி யா முஃபத்திஹல் அபுவாபி. இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வே அரசாங்கத்தின் சொந்தக்காரனே, வாழ்வாதாரத்தின் கதவுகளை திறக்கக்கூடியவனே. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு திக்ராக இருக்கின்றது என்று பாருங்கள். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை தான் இது. இந்த வார்த்தைகளை யார் ஒரே ஒரு முறை சொல்வார்களோ, சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ, அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை வழங்குவானாம். ஏனென்றால் அவன் அரசாங்கத்தின் சொந்தக்காரனாக இருக்கின்றான். நாம் எதை கேட்டாலும் தருவான். இன்னும் மறைவான இடத்திலிருந்து நமக்கு செல்வத்தை தருகின்றான். எனவே இந்த ஒரு திக்ரை ஓதுவதன் காரணமாக நமக்கு 2 பலன்கள் கிடைக்கின்றது. முதல் பயன், நாம் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். நீண்ட நாட்களாக தடைபடுகின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். எனவே இந்த திக்ரை ஓதுவதன் காரணமாக நீண்ட நாட்களாக நாம் ஆசைப்படுகின்ற விடயங்கள் அது நமக்கு கிடைத்துவிடும். இரண்டாவது பலன், நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற செல்வத்தை நமக்கு வரவழைக்க கூடியதாக இருக்கின்றது. எனவே பணத்துக்கு கஷ்டப்படுகின்றவர்கள், இன்னும் பணம் சேர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், சம்பளத்தில் தொழிலில் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஒரு முறை ஓதுங்கள். காலையில் தூங்கி விழித்தவுடன் ஒரு முறை, இரவு தூங்குவதற்கு முன் ஒரு முறை. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்து கேட்டாலும் அந்த ரப்பு நீங்கள் கேட்பது அனைத்தையுமே தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.